ஹலோ வணக்கம். இது என்னோட என்ன சமையலோ. நான் உங்கள் ஷெஃப் அலெக்ஸ். இன்றைக்கி என்ன சமையலோவில் நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொரோக்கோங்கிற ஒரு இடம் இருக்குங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் இருக்குது. அங்கே வந்து தான் இந்த டிஷ்ஷை வந்து என்னென்னா, பயரை வந்து அது ஒரு மீட்டோட சேர்த்து சமைச்சு வச்சுருந்தாங்க. அதை வந்து ஒரு ப்ரெட்டு கொடுத்தாங்க நான் போன இடத்துல. அது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு செய்ய போகிறோம். அதை குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் கொத்துக்கறி 200 கிராம், வேக வைத்த பச்சைப்பயிறு 1/4 கிலோ, சிறிதாக நறுக்கிய வெங்காயம் 1, சிறிதாக நறுக்கிய தக்காளி 1, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், முழு ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய்பால் 1 கப், கருவேப்பிள்ளை அரை கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் 4, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு செய்ய தேவையான பொருளை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த டிஷ் என்னன்னு சொன்னால், நான் ஒரு வட்டம் மொரோக்கோ போயிருந்தேன். மொரோக்கோவில் போயிட்டு 12 o'clock எழுந்துச்சி வெளியில் லஞ்சுக்கு போயிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு சின்ன தட்டில் தான் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த பயரோட சேர்த்து அந்த மீட்டும் வச்சுருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கொத்துக்கறியை சேர்த்து ஒரு சூப்பராக ஒரு ப்ரெட்டோட சேர்த்து கொடுத்தாங்க. அந்த சாப்பிட்ட பார்த்தீங்கன்னா அந்த காம்பினேஷன், அந்த ப்ரெட்டுக்கும் அந்த கொத்துக்கறி அதோட அந்த பயிறு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. வேறு ரொம்ப சிம்பிள் டிஷ், ரொம்ப ஈஸி. நீங்கள் கூட என்ன செய்யலைன்னா, இதை வந்து ரைஸோட வச்சு சாப்பிடாம நீங்கள் இதை வந்து நம்ம வீட்டில் ஊரில் கிடைக்கிற அந்த ஸ்லைஸ் ப்ரெட்டோ இல்லை பன்னோட வச்சு சாப்பிட்டிங்கனாலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் வந்து இப்போது நம்ம செய்ய போகிறோம். முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பேன் எடுத்திருக்கேன். இப்போ பேன் எடுத்தாச்சு. அந்த பேன் வந்து சூடாகிட்டு இருக்கு. இந்த டிஷ் நான் என்னென்னு பார்த்தீங்களா, மொரோக்கோவில் வந்து எல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் வந்து மண்சட்டி இருக்கலாம், மண்சட்டியில் வந்து எல்லாமே சமைப்போம். ஆனால் அவங்களுடைய கல்ச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க. தஜீன்னா ஒரு பாட். ஆனால் நம்ம வந்து பானையில் சமைக்கிறோம். அங்கே வந்து என்ன செய்வோம்னா, தஜீன்கிற ஒரு குடுவை மாதிரி இருக்கும். மேலே வந்து அந்த மண்சட்டி போகிற நம்ம மண்சட்டியோட மூடியை விட அவங்க வந்து ஒரு கூம்பு ஷேப்பில் இருக்கிற ஒரு மூடியை வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா சமைக்கிறாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போடுவாங்க. இந்த மண்சட்டியை கொண்டு ஒரு அடுப்பில் வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 6 hours வந்து குக் ஆகும். அப்போ தான் அந்த மீட் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃப்ளேவர் வரும். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த மொரோக்கன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு தான் வந்து சாப்பிட்றாங்க. இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ். அவங்க வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா விமென்ஸ் ஆர் தேர் ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகாக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி வந்து இட்ஸ் அ பிளஸட் கண்ட்ரி, ரொம்ப ஹெல்த்தியான கண்ட்ரி கூட. ஸோ அதை தான் வந்து அவங்க எப்படி வந்து சமைச்சாங்க எப்படிங்கிறத நான் உங்களை ஷெஃப்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தான் நம்மகிட்ட கிடைக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபியூஷனாக நம்ம செய்ய போகிறோம். இப்போது அந்த பேன் எடுத்தாச்சு. அந்த பேன் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு பிறகு நான் வந்து இங்கே மட்டனை வந்து மட்டன் கொத்துக்கறி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படியே சேர்த்துடலாம். மட்டனை வந்து நல்லா இந்த கொத்துக்கறியை சேர்த்துட்டு இதை வந்து என்ன செய்கிறோன்னா, அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது குக்கார டைமில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதோட கொஞ்சம் மிளகு பொடியும் இதில் சேர்த்துலாம். மிளகு பொடியும் கொஞ்சம் உப்பு. இதை ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் அப்படியே நம்ம என்ன செய்யலாம்னா குக் பண்ணி எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே விடலை. அதனால் என்னென்னா, அந்த மட்டனில் உள்ள அந்த வேகும்போது அந்த தண்ணி விடும். அதனால் இதை அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன செய்யப்போம்னா, இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துலாம். இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம என்ன செய்யணும்னா, அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போயிடுச்சு. இதோட
ஜீரகம் சேர்க்க போகிறோம். அவங்க வந்து சோம்பு எதுவும் யூஸ் பண்ணல, ஆனால் நம்ம ஒரு ஃப்ளேவருக்காண்டி நம்ம என்ன செய்கிறோன்னா சோம்பையும் இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. ஆனால் அவங்க வந்து கருவேப்பிலை எதுவும் போடலை. இங்கே வந்து கொஞ்சம் அவங்க டிஷ்ஷை வந்து நம்ம என்னென்னா நம்ம இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஃப்ளேவர் வர்றதுக்காண்டி என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த மட்டன் வந்து சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். நீங்கள் வந்து வேக வைக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. இதை வந்து என்ன செய்யலாம்னா கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்துலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த வெங்காயம் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் தக்காளி, இதை வந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இந்த பச்சை பயிரை வந்து அவிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அப்படியே இதில் சேர்த்துலாம். இதில் வந்து எங்கள் ஊர் சைடெலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் சீனி போட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு கொடுப்பாங்க. அது ஈவினிங்கில் அந்த ஸ்நாக்ஸாக சாப்பிடுவோம். இது சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது இந்த பயிரை வந்து என்ன செய்வாங்கன்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் மண்டவெல்லம், தேங்காய் பூ, அதோட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அதை கிண்டி கொடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா ஒரு மட்டனோட சேர்த்து நம்ம இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போது கொஞ்சம் மசாலா சேர்த்துடலாம். காஷ்மீர் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடி, அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா அப்படியே குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதில் பச்சை வாடை, அதாவது மசாலாவுடைய வாடெல்லாம் போயிடுச்சு. இதில் கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு அப்படியே ஒரு கிளறிட்டு இதில் என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறோம். இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய இந்த பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துட்டு அப்படியே ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன செய்கிறோன்னா அப்படியே எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். இதே நேரத்தில் என்ன செய்யலைன்னா இந்த அப்படியே லேடில் வச்சு என்ன செய்யுங்கன்னா அப்படியே கொஞ்சம் அமுக்கி விடுங்க. அப்போ அது உடஞ்சிதுன்னு வச்சுக்கோங்களேன். அது உடஞ்சா நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வரும். அதனால் அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இப்போது நம்மளுடைய இந்த பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து பிளேட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கலர்ஃபுல் போட்டாச்சு. இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிடலாம்.
பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு செய்முறை. முதல்ல ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கு பிறகு எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அந்த கொத்துக்கறியும் கொஞ்சம் உப்பு மிளகு பொடியும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகம், சோம்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதோட வெங்காயத்தையும் சேர்த்து 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியும் சேர்த்துலாம். தக்காளியை சேர்த்து நல்லா கிளறிடுங்க. இப்போ பச்சைப்பயிரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு காஷ்மீர் மிளகாய் பொடியும் மஞ்சப்பொடி மிளகாய் பொடியும் சேர்த்துலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை விட்டுலாம். தண்ணியை விட்டு நல்லா கொதித்து வரும்போது கடைசியில் தேங்காய் பாலை சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு தயார். இப்போது நம்மளுடைய பச்சைப்பயிறு கொத்துக்கறி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து வீட்டில் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெட்டோ இல்லை வந்து பன்னோ நீங்கள் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து அந்த மசாலாலாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வெங்காயம் போட்டு வதக்கணும்ல, அதை வந்து நீங்கள் சாண்ட்விச்சுக்குள்ளே வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும்.